பிரம்மாண்டமான படம் எடுக்க விரும்பிய செட்டியாரிடம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு டைரக்டர் நாராயணமூர்த்தி யோசனை கூற சித்தூர் ராணி பத்மினியை எடுக்க முடிவு பண்ணாங்க. இது ஒரு சரித்திர கதை அல்லது சரித்திரத்தில் கற்பனை சேர்த்த கதை அப்படின்றதுனாலோ என்னவோ கதை அப்படின்னு டைட்டிலில் யார் பெயரையுமே குறிப்பிடாதது நேர்மை, அந்த காலத்துக்கே உரிய நேர்மை அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் படம் தோல்வியை தழுவியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிடைத்த வெற்றி என்னன்னு தெரியுமா? சர்ச்சை வெடித்திருக்கும் பத்மாவதி ஆகட்டும், அதற்கு முந்தைய இந்த கதையாகட்டும், தூர்தர்ஷனில் ஓம்புரி கில்ஜியாக நடித்த டெலிவிஷன் தொடராகட்டும், ஹிந்தி படமாகட்டும், இவை அனைத்துக்குமே நம்மூர் சித்தூர் ராணி பத்மினி தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நம்ப முடியுமா? வானத்தில் மீன் ஒன்று கண்டேன் அப்படின்ற ஒரு அருமையான பாடல் சித்தூர் ராணி பத்மினி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். வானத்தில் மீன் ஒன்றை காண்பதற்கு தான் சூலமங்கலம் ராஜலட்சுமி வானத்திற்கே சென்று விட்டாரோ அப்படின்னு நினைக்க தோன்றும் ஒரு பாடல். பாடலாசிரியர் சுரபி அவர்கள். வானத்தில் மீன் ஒன்று கண்டான், ஒரு மன்னாதி மன்னவன், வானத்தில் மீன் ஒன்று கண்டான். பத்மினியுடன் சித்தூர் வர இன்னும் கோபத்துடன் படையெடுக்கிறாரு கில்ஜி. இதற்கிடையே பீம்சிங்கின் அம்மா இருப்பது சென்டிமெண்ட் டச். அந்த யுத்தத்தில் வாள் எடுத்து சுழற்றி சுழற்றி சண்டையில் கலந்துக்கிறாங்க வைஜெயந்திமாலா. போரில் பீம்சிங் கொல்லப்பட ஓடி வந்து உடலில் விழுந்து கதறி எழும் பத்மினி அவர்கள் ஆயுதம் எடுத்து தன்னை தானே குத்தி கொண்டு இறந்து போகிறாங்க. ஒரு செவி வழி செய்தியான வரலாற்று விஷயத்தை குழப்பமே இல்லாமல் நேர்கோட்டிலான திரைக்கதையில் நேர்த்தியாய் சொல்லியிருக்கும் விதம் பாராட்டுக்குரியது. சிவாஜி அவர்களுடைய மிக இல்லாத நடிப்பும் வைஜெயந்திமாலா அவர்களுடைய நடிப்பும் நடனமும் அழகு. ராணி பத்மினி தன் நாட்டுக்கே எமனாகிவிட்ட தன் எழில் உருவை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள முயலும் போது வைஜெயந்திமாலா அவர்களுடைய நடிப்பு உருக்கமாக அமைஞ்சிருக்கும். எம்என் நம்பியார் அவர்களுடைய நடிப்பு நம்பிக்கையூட்டும் விதத்தில் இருக்கும். கில்ஜியாக எம்என் நம்பியார் தன்னுடைய தனித்துவமான பாணியில் நடிச்சிருப்பாரு.
இது படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கும். டிஎஸ் பாலையா பொறுப்பை சரியாய் நிறைவேற்றி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். வசனங்களும் இயல்பாய் அழகாய் நறுக்கென்று அமைஞ்சிருக்கும். படத்துக்கு வசனம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள். இளங்கோவனுடன் இணைந்து திரைக்கதையும் வசனமும் எழுதியிருக்கிறாரு. அழியாத ராம்நோத் சேகர் இரட்டையரின் மாஸ்ட்ரோ கலை இயக்குனரும் தயாரிப்பு வடிவமைப்பாளருமான A.K. சேகர் அரங்குகள் மற்றும் உடைகளை சிறப்பாக வடிவமைச்சிருப்பாரு. விருந்து பிரமாதம் மகாராணா. நேற்று யுத்தம், இன்று சமாதானம். எல்லாம் அல்லாஹ்வின் செயல். மாளிகா போர் ஆலம்பனம். மகாராணா என்னை விட இளையவர் தான். இளங்கன், பயமறியாத இளங்கன். ஆமா மாதம்பரா, சின்ன வயசு. சின்ன வயசு, பெரிய புத்தி, மலை புத்தி. மகாராணா, வேறு வினோதங்கள் உண்டா? நடனம் பிடிக்குமா தங்களுக்கு? நடனம்? நடனம் என்றால் உயிரை கூட விட்டு விடுவார் ஆலம்பரம். இந்த நடனங்களில் ஜகாம்பராவுக்கு எது பிடிக்குமோ அதையே ஆட சொல்லுகிறேன். பண்பான உபச்சாரம், பண்பாரம். மாளிகா போர் பார்த்தால் ராணி பத்மினியின் நாட்டியத்தை பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் நாட்டியமே பார்க்க கூடாது என்று முன்பு ஒரு சமயம் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாய், ஞாபகம் இருக்கிறதா? ஆலம்பனாவுக்கு அது இன்னும் நினைவு இருக்கிறதே. அற்புதமான விஷயங்களை நான் என்றுமே மறக்க மாட்டேன். மகாராணா, கலையின் பெயரால் கேட்கிறான் ரசிகன் அலாவுதீன். உமது ராணியின் நாட்டியத்தை அவன் பார்க்க முடியுமா? விருந்தாளிகள் நாட்டையே விரும்பி கேட்டாலும் அதையும் கொடுக்க தயங்க மாட்டோம் நாங்கள். நாங்களும் அதில் குறைந்தவர்கள் அல்ல ஜகாம்பனா. பத்மினி அன்று ஒரு கன்னிப்பெண், தந்தையின் விருப்பப்படி ஆடினாள். இன்றோ அவள் ஒரு ரஜபுத்திரின் மனைவி. கணவனை தவிர மாற்றார் முன்னிலையில் ஆட முடியாது. இது எங்கள் மதத்தையும் மானத்தையும் பொறுத்த விஷயம். இந்த தர்ம சங்கடமான நிலையை பற்றித்தான் யோசிக்கிறேன். மாளிகா போர் மனையா, முன்னதாகவே இந்த விஷயத்தை என்னிடத்தில் சொல்லாமல் இருந்திருந்தால் மகாராணாவுக்கு இந்த தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்குமா? மன்னியுங்கள் ஆலம்பனா, அன்று கலை ஆர்வத்தில் ஏதோ சொல்லிவிட்டேன். நாடாள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆண்டு கொண்டே இருக்கிறேன். அவைகளெல்லாம் போகட்டும். ராணி பத்மினியின் நடனத்தை பார்க்க வேண்டும் என்று கனவு. அது இந்த கனவாகவே முடிந்தது. மனிதன் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து விட்டால், அரே அலாவுதீன், இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் தோல்வி, மகத்தான தோல்வி. இல்லை, வழி கண்டுபிடித்து விட்டேன். ஆலம்பனா, நீங்கள் பத்மினியின் நடனத்தை தானே பார்க்க வேண்டும். அந்த அற்புதமான நடனத்தை பார்க்க முடியுமா? முடியும், நான் ஏற்பாடு செய்கிறேன். அல்லாஹ் அலாவுதீனை கைவிடவில்லை. வாழ்க மகாராணா. ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டு அல்லாடி கொண்டிருக்கும் பத்மாவதி கதை தமிழ் சினிமாவில் 1963 படு சுலபமாக வந்துவிட்டது. சுலபமாக வந்தது அப்படின்னா இது போன்று தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஆர்ப்பாட்டங்கள் ஏதுமின்றி படம் வெளிவந்தது. திரைப்படங்களுக்கு மற்றபடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சித்தூர் ராணி பத்மினிக்கு நிறையவே இருந்துச்சு. பட தயாரிப்பாளர் முதற்கொண்டு படத்துடன் சம்பந்தப்பட்டவர்களுடன் விதி விளையாடிய விளையாட்டுகளின்படி படத்தின் தலையெழுத்து தாறுமாறாக அமைந்துவிட்டது. சித்தூர் ராணி பத்மினியின் தயாரிப்பாளர் ராமநாதன் உமா பிக்சர்ஸ் அப்படின்ற தன்னுடைய நிறுவனத்தின் வாயிலாக பல படங்களை தயாரித்த பழம்பெரும் தயாரிப்பாளர். சக்கரவர்த்தி திருமகள் எடுத்து வெற்றி அடைந்திருக்கிறாரு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருந்த தன்னுடைய அலுவலகத்திற்கு கதை வசனகர்த்தா ஸ்ரீதரை கார் அனுப்பி வரவழைத்தார். அடுத்த படம் எடுக்க நல்ல கதை அவருக்கு தேவைப்பட்டது. ஸ்ரீதர் பின்னால கல்யாண பரிசு அப்படின்ற பெயர்ல வெளிவந்த கதையை சொன்னாரு. உருக்கமாக சொல்லிவிட்டு பார்த்தால் ராமநாதனுக்கோ அவருடன் இருந்த இயக்குனர் C.H. நாராயணமூர்த்திக்கோ கொஞ்சம் கூட அதுல விருப்பம் இருந்ததாக தெரியவில்லை. 30களில் தொடக்கத்திலேயே தயாரிப்பு நிர்வாகியாகி அதுக்கப்புறம் பட தொகுப்பாளராக உயர்ந்து தன்னுடைய முதல் தெலுங்கு படமான பக்த மார்க்கண்டேயாவை 1938 இயக்கியவர் அவர். என் தங்கை, எதிர்பாராதது, அன்னையின் ஆணை முதலிய தமிழ் படங்கள் அவர் இயக்கிய படங்களின் நீண்ட பட்டியலில் அடக்கம். அவருடன் ஸ்ரீதருக்கும் அனுபவம் இருந்தது. நாராயணமூர்த்தி இயக்கிய எதிர்பாராதது படத்துக்கு ஸ்ரீதர் அவர்கள்தான் கதை வசனம் எழுதியிருந்தார்.
பெரிய அளவில் சிவாஜி அவர்கள் வைஜெயந்திமாலா, பத்மினி போன்ற பெரிய நட்சத்திரங்களை கொண்டு நடிக்க வைக்க வலுவான கதையை எதிர்பார்த்ததாக சொல்லியிருக்கிறாரு தயாரிப்பாளர் ராமநாதன். தற்கொலை தவறான காரியம் இளவரசி. மன்னிக்க வேண்டும் மகாராஜா. என்ன? இளவரசின் அந்த புறாரைக்குள் யாரோ ஒரு ஆடவன் நுழைந்து விட்டான். ஆடவனா? இளவரசி, கண்ணீர் ஒரு புறம், புன்னகை மற்றொரு புறம். இவை இரண்டுக்கும் இடையே ஊசலாடிக் கொண்டிருப்பதுதான் காதல். காதல் விஷயத்தில் இது போன்ற இக்கட்டுகள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் நடக்கட்டும், நம் திட்டப்படி நாம் நடப்போம். என்னோடு புறப்பட தயார்தானே? எதற்கும் இந்த அடிமை சித்தமாய் இருக்கிறாள். அந்த புறத்திற்குள் நுழைந்து அக்கறை ஏற்றுக்கொள் பரிசு. பலே, மாமனாரின் பரிசு மகா பிரமாதம், மகா பிரமாதம். அப்பா, காதலிப்பது ஒரு தவறானால் நீங்கள் என்னைத்தான் தண்டிக்க வேண்டும். என்ன சொல்கிறாய் நீ? உண்மைதான் சொல்கிறேன். இவரை காதலித்து விட்ட என் இதயத்தில் வேற எவருக்கும் இனி இடமில்லை அப்பா. பத்மினி, உன்னை சித்தூர் இளவரசனுக்கு மனப்படுத்தி கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறேனே, என்ன ஆவது? அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் பாதகமில்லை மாமா. இந்த விஷயத்தை நானே இளவரசரிடம் சொன்னால் உங்கள் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பார் என்று சொல்கிறாயோ? அதேதான். எனக்கு இளவரசரிடம் அவ்வளவு செல்வாக்குண்டு. வாயமூடு. யாரை? இவனை எடுத்துச் செல்லுங்கள் சிறைச்சாலை. பத்மினி, வாங்க. இளவரசர், இங்கே இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? என்ன? யார் இவர்? ஏன் மகாராஜாவுக்கு தெரியாதா? இவர்தான் இளவரசர் பீம்சிங். இளவரசர் பீம்சிங். பிரபு, பீம்சிங், பீம்சிங், என்னை மன்னிச்சு விடுங்க, மன்னித்து விடுங்க. ரஜபுதன இளவரசி அந்நிய ஆடவர்களின் முன் நடனமாட மாட்டாள். ஆனால் சித்தூர் ராணி பத்மினியாக நடிப்பவர் பரதத்தில் கை தேர்ந்த வைஜெயந்திமாலா அப்படின்றதுனால அவங்க நடனம் ஆடுறாங்க. பத்மினியின் தந்தையே தன் மகளை அரசவையில் கூடியிருக்கும் இளவரசர்கள் மத்தியில் ஆட செய்கிறார். இந்த காட்சி ரஜபுதன பண்பாட்டிற்கு நேர் விரோதமாக அமைந்தது. ராணியின் நடனத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு அலாவுதீன் கில்ஜி கூறும்போது அவள் ஆடுவதை அவன் நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு கூறி அவளுடைய ஆட்டம் அவனுக்கு கண்ணாடியில் காட்டப்படுகிறது. ஆனால் அவள் எல்லோர் முன்பும் ஆடலாம் அப்படின்னு அவள் தந்தையே கூறிவிடும் நிலையில் கில்ஜிக்கு மட்டுமென்ன கண்ணாடியின் இடையூறு. தந்தையின் அனுமதியுடன் எத்தனையோ இளவரசர்கள் கூடியிருக்கும் சபையில் பத்மினி ஆடுகிற போது மன்னருக்கு அருகே இருக்கையில் அமர்ந்து கில்ஜியின் தளபதி மாலிக் கபூரும் அவளுடைய நடனத்தை நேரடியாக கண்ணார கண்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். தளபதியான மாலிக் கபூரே நேரடியாக ரசிக்கலாம் அப்படின்ற போது நாட்டின் சுல்தானான கில்ஜி ரசிக்க முடியாதா? இதை அன்றைய பத்திரிகைகள் குறிப்பிடாமல் இல்லை. சித்தூர் ராணி பத்மினி நடனம் ஆடுகிறாள் அப்படின்னு நினைத்தால் கஷ்டமாக இருக்கிறதே தவிர நம் ஆடல் அழகி வைஜெயந்தியின் அபிநயங்களும் முகபாவங்களும் நெஞ்சில் அழியா ஓவியமாக பதிந்து விடுகின்றன. சித்தூர் ராணியை நினைத்து வேதனையும் நடன ராணியை குறித்து ரசனையும் வெளியிட்டது விமர்சனம். சிவாஜி அவர்கள் ஏற்ற கதாபாத்திரம் குறித்தும் இத்தகைய ஒரு பொருத்தமின்மை இருந்தது. ராஜா வேடத்தில் வரும் அவர் சித்தூரில் தன்னை ஒரு சிப்பாயாக வெளிப்படுத்திக் கொள்றார். ஆனால் தொடர்ந்து ஒரு மன்னனின் தோரணையில்தான் மகாராணாவான பத்மினியின் தந்தையிடமே உரையாற்றுகிறார். பத்மாவதி அப்படின்ற காவியத்தில் தன்னுடைய கணவன் போரிட்டு இறந்த பின் கில்ஜியிடம் தான் சிக்கிவிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல அரண்மனை ஸ்திரீகளுடன் தீக்குளிக்கிறார் பத்மினி அவர்கள். தமிழ் பத்மினியோ தானும் போரிட்டு கணவன் உடலில் விழுந்து மாண்டு போகிறாள். தமிழ் படத்தில் செய்த மாற்றங்கள் ஏனோ தானோ அப்படின்னு இருந்தாலும் அறியாமல் செய்த பிழைகள் தான். அதில் கில்ஜியாக நடிப்பவர் குணச்சித்திர நடிகரான எம்.என். நம்பியார் அவர்கள். ஹிந்தி பத்மாவதி போல இன்னொரு நாயக நடிகர் அல்ல. தமிழ் ராணியில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏமாற்றத்தை தந்தன. இந்த பாரத நாட்டிலே நான் பார்க்காத இடமில்லை. பீம்சிங், ஊர் சுற்றினால் போதுமா? உன் தாயின் உள்ளக்குறை தீர வேண்டாமா? உள்ளக்குறையா? உங்களுக்கா?
என்னம்மா இது? நான் இதுவரை உங்களிடமிருந்து கேட்டிராத வார்த்தையாக இருக்கிறது. பயந்து விடாதே, உன் திருமண பிரச்சனை தான் அப்படி சொன்னேன். நம் சந்ததி நிலைக்க வேண்டாமா பீம்சிங்? எனக்கு திருமணமாக வேண்டும், என் மக்கள் உங்கள் மடியிலே தவழ்ந்து விளையாட வேண்டும், அதை பார்த்து நீங்கள் ரசிக்க வேண்டும், அவ்வளவுதானே? அப்பா, இந்த குழந்தை வளர்ப்பிலே தாய் குலத்திற்கு சலிப்பே ஏற்படாது போல் இருக்கிறது. வளர்க்கும் தாயாக இருப்பதில் தான் ஒவ்வொரு பெண்ணும் பெருமை கொள்கிறாள். அது இருக்கட்டும், நான் கேட்டதற்கு பதில். நான் எப்போது உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே நின்றிருக்கிறேன்? அம்மா, இனிமே குறுக்கவும் நிக்க மாட்டாரு, நெடுக்கையும் ஓட மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க அப்போது சம்பந்தம் எங்கே வைத்துக் கொள்ளலாம்? கூர்ஜரத்தின் இளவரசி ஒரு பேரழகியாமே. அழகிதான், ஆனால் கால் கொஞ்சம் ஊனம். நல்ல வேலை காலம். நாகபுரி ராஜகுமாரி. ஐயோ, அவள் பெரிய குண்டோதரி. அதனால நல்லா சரியா இருக்கும். ஜெயபுரி மன்னன் மகள். ஐயா, மகளா அந்த பொண்ணு? மகா ராட்சசியா. எல்லாம் நான் கேள்விப்பட்டதற்கு நேர்மாறாக இருக்கிறதே. அம்மா, இப்ப நீங்க மகாராஜா கிட்ட எதை கேட்டாலும் எல்லாம் நேர்மாறா தான் இருக்கும். ஏன் அப்படி? நீயே யாரையாவது தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? அம்மா, யாத்திரை போனதுல கை மேல கிடைச்ச பலனே அதானுங்களே. அவரை கேளுங்க. யார் இந்த பாக்கியவதி? அவள் பெயர்? ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதும்மா, அவரையே கேளுங்கம்மா. நீங்க சொல் பீம்சி, யார் அது? உதயபூர் மன்னன் மகள் பத்மினி. பத்மினி, அழகான பெயர். குணம்? குணமா? பத்திரமாத்து தங்கம்னா பாத்துக்கங்களேன், அதுவும் அவருதான் சொல்லணும். அப்படியா? அப்போது சித்தூரின் வருங்கால ராணி பத்மினி என்று சொல். நீங்கள் அங்கீகரித்தால் தானம்மா. அங்கீகாரம் மட்டுமா, அம்மாவோட ஆசீர்வாதமும் உண்டு. சந்தோஷம் மகனே, சந்தோஷம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.